على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم صدق الله العظيم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழியை அப்படியே பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குதுமார்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வருகை புரிந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய குற்றங்களையும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையருடைய குற்றங்களையும் நமக்கு கல்வியை தந்த உஸ்தாதுமார்களையும் நம்முடைய உறவினர்கள், சந்ததிகள், நம்முடைய முஃமினான முஸ்லிமான அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அருமை தூதர் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. உலகத்தில் வாழும் பொழுதெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல், மருத்துவ செலவீனங்கள் இல்லாமல் வாழும் பொழுதெல்லாம் நிம்மதியான முறையிலே வாழ்க்கையையும் மரண நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நசீபாக்கியும் அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுவை வணங்கியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வ பாக்கியங்களிலே இருந்து பிறருக்கு வழங்கியும் நாம் நம்முடைய வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்ள அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான வழிவகைகளையும் ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு அம்சம் பொருளாதாரம். பொருளாதாரம் என்பது எந்த அளவிற்கு அவசியமானது, தேவையானது, முக்கியமானது என்பதனை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் விளங்கி வைத்திருக்கின்றோம். பொருள் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒன்றையுமே அறிந்து கொள்ள முடியாது என்ற ஒரு சூழ்நிலை. ஒரு காலம் இருந்தது, குறைந்த வருமானமாக இருந்தாலும் கூட அந்த வருமானத்திற்குள் தங்களுடைய குடும்ப செலவை கட்டுக்கோப்பாக சிக்கனமாக செய்து கொள்ளலாம். அப்படி ஒரு காலம். ஏனென்று சொன்னால் அன்றைய விலைவாசிகள் எல்லாம் ஒரு கட்டுக்குள் இருந்தன. ஆனால் இன்று தலைகீழாகிவிட்டது. நேற்றிருந்த விலைவாசி இன்றில்லை, இன்றிருப்பதை போன்று நாளை இல்லை. எந்த பொருளுக்கு என்ன விலை என்பதனை யாரும் முடிவு செய்ய முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் விலைவாசிகள் விஷம் போல் விண்ணை தொட்ட சூழ்நிலையிலே வாழக்கூடிய நம்மிலே மிக அதிகமானவர்கள் இந்த பொருளாதார விஷயத்திலே மிகப்பெரிய பின்னடைவை, கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே மனிதர்கள்
அவர்களை 3 தரத்தினர்களாக வைத்திருக்கின்றார். ஒன்று செல்வ பாக்கியம் உள்ளவர்கள், செல்வந்தர்கள், நல்ல பணம் படைத்தவர்கள். அல்லாஹ் கொடுத்ததுதான், அவர்களாக படைத்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ் அப்படி சில பேரை வச்சிருக்கிறான். இன்னும் சிலர் நடுத்தர வர்க்கத்தினர்கள். மக்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன குறை, அவருக்கு அந்த வருமானம் இருக்குகின்றது, அவருக்கு அந்த வேலை ஜாப் இருக்குகின்றது என்பதாக சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி. இன்னொரு நிலை மிக மிக வறிய நிலை. இந்த 2 நிலைகளை குறித்து தான் அல்லாஹ் குர்ஆனிலே இந்த 2 பேர்களும் ஜகாத்தை பெற தகுதியானவர்கள், ஜகாத்தை வாங்குவதற்கு தகுதி படைத்தவர்கள் என்றாக சொல்லி அல் ஃபுகரா என்பதாகவும் மசாக்கீன் என்பதாகவும் சொல்லலாம். ஃபுகரா என்று சொன்னால் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாதவர்கள், ரொம்ப பரம ஏழைன்னு சொல்றோம் இல்லையா, அவர்களுக்கு ஃபுகரான்னு பேரு. மசாக்கீன்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு வருமானம் இருக்கும், அவர்கள் சம்பாதிப்பார்கள், உயர்வு ஜாபில் இருப்பார்கள், ஆனால் அந்த வருமானம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த இல்லாத ஏழைகளோ கையேந்தி ஆயிடமாவது தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இந்த நடுத்தர வர்க்கத்தினர்கள் வெளியில் சொன்னால் சிரிப்பார்கள், இவருக்கா கஷ்டம், இவருக்கா சிரமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெளியில் சொல்ல முடியாமல் அவஸ்தைப்படுவார்கள். இவர்களுக்குத்தான் தேடி சென்று கொடுங்கள் என்பதாக மார்க்கம் சொல்லுது. உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, தேவைன்னு சொல்ல மாட்டாங்க, போய் கொடுங்க என்பதாக. ஆக இந்த 3 கேட்டகரியில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் சொன்னான், வல்லாஹு ஃபல்லல பஅதுக்கும் அலா பஅதின். அல்லாஹ் தான் உங்களில் சிலரை விட உயர்த்தி வச்சிருக்கிறான். செல்வத்திலையும், கல்வியிலையும், பொறுப்புகள்லையும், ஜாபுகள்லையும் எல்லாம் கொடுத்து அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான். இந்த நிலை உலகத்தில் இப்படி இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே வருமானம் போதாமையின் காரணமாக இந்த நடுத்தரத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா, அவருடைய நிலையை நாம் வெளியில் சொல்ல முடியாது. அவ்வளவு சிரமப்படுவார்கள். அவர்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் திடீர் என்பதாக வரும். ஒரு ஸ்கூல் செலவு, படிப்புக்காக வேண்டிய பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும், அல்லது மருத்துவமனை செலவு, திடீர் வியாதி வைத்தியம் பார்த்தாகணும், அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு நிக்காக முடிச்சாகணும். இந்த சூழ்நிலையில இந்த இருக்கப்பட்டவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த நடுத்தர வர்க்கத்தினர்களும் இல்லாதவர்களும் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுவாங்க. அப்படி ஆளாகும் பொழுது கை செய்தப்பட்டு என்ன செய்யலாம் என்றால், இப்படிப்பட்டவர்களுடைய நிலைமையை ஒரு சாதகமாக கருதி கொண்டுதான் இன்று வங்கிகளும் இன்னும் பல பெயர்களை கொண்ட இந்த நிறுவனங்கள், காசு கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் முன் வந்து அப்படியே ரொம்ப ஆறுதலாக கண்ணை துடைக்கிற மாதிரி, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வீடு கட்டணுமா, உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கணுமா, உங்களுக்கு அந்த தேவையா இந்த தேவையோ நாங்கள் இருக்கிறோம், ஒரு ஓடி வரும் என்பதாக சொல்லி வட்டிக்கு பணம் கொடுக்கறதுக்காக வாங்க வாங்க வாங்க, எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிட்டு வாங்க என்பதாக சொல்லி அழைப்பாங்க, கூப்பிட்றாங்க. சும்மா தூங்கிட்டு இருந்தால் கூட ஃபோன் பண்ணி, நாங்கள் இந்த இப்போ இடத்துல பேசுகிறோம், உங்களுக்கு எதுவும் தேவை இருந்தால் சொல்லுங்கள், லோன் கொடுக்குறோம். அவங்களாம் கேட்குறாங்க. நம்ம ஃபோன் எப்படி தான் அவங்களுக்கு போச்சுன்னு தெரியல. நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறான். அப்போ இந்த இது தொழிலாக போச்சு. யாரை பார்த்து இந்த மாதிரி முடியாத கஷ்டத்தில் இருக்கிறாங்க மக்கள், எப்படியாக இவர்களை நம்ம இழுத்து வச்சு சும்மா கொடுக்க போகிறதில்ல. மிச்சம் மீதி கஷ்டத்தில் இதை வீட்டுடைய நகல் பத்திரங்கத்தில் வச்சுருக்கிறாங்க, அதை கொண்டாமா. ஏதோ பிள்ளையை கட்டுறதுக்காக 2 பவுன் 3 பவுன் வச்சுருப்பாங்க, அதை தூக்கிட்டு வாங்குறோம். அதையும் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த இஎம்ஐ கட்டு 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 என்பதாக பன்மடங்கு இன்னும் கஷ்டத்தில் ஆகி கொடுக்குறோம். இது உலக நிலை. இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்படித்தான். இது இன்று பொதுவாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை. மக்கள் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள், சிரமத்தில் இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில குர்ஆன் என்ன சொல்லுது, மார்க்கம் என்ன சொல்லுது, இஸ்லாத்தினுடைய வழிமுறை என்ன? அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது,
ஹுதல் லின்னாசி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், உலகம் அனைத்திற்கும் வளமான வாழ்க்கை காட்டக்கூடிய நல்ல வழி எது, கெட்ட வழி எது, எந்த வழியில் போனால் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் என்பதனை வழிகாட்டக்கூடியதாக குர்ஆன் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ மனித வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களும் திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டு போச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், மார்க்க இஸ்லாம் சொல்லிட்டு தான் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொதுவாக இஸ்லாம் அல்லாதவர்கள் பற்றி நம்ம சிந்திக்க வேண்டியதில்லை, அது அவர்களுடைய பொறுப்பு. ஒரு முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமுதாயம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும் பொழுது இவங்க என்ன செய்யலாம்? ஏன்னா அவங்க கூப்பிடுற மாதிரி கொண்டு போய் நம்ம பத்திரத்தை வட்டிக்கெல்லாம் வைக்க முடியாது, நம்ம நகையை கொண்டு போய்லாம் வைக்க முடியாது, ஹராம் ஆகிடும். அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆன்ல அது ஹராமாக சொல்கிறான். என்ன செய்கிறது என்று விழி பிதுங்கி சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையிலே இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா நேர்வழிப்படுத்த சீர்படுத்துவதற்காக வேண்டி என்று பல செய்திகளை சொல்றோம். ஏன்னு சொன்னால் இந்த பொருளாதாரம் தான் மக்களை உலகத்திலே சிக்கலில் ஆக்கிவிடும். முடிஞ்ச அளவு ஈமானை கூட போய்க்கணும். பெரிய ரொம்ப ஏழ்மை இருக்கின்றது, அது மனுஷனை ஈமானை விட்டும் கழட்டி விடும். ஈமான் எடுபட்டு போகக்கூடிய அளவுக்கு ஆகிடும். அதனால மார்க்கம் என்ன சொல்றது என்று பார்ப்போமே. ஆனால் மனிதர்கள் அவர்கள் செல்வந்தராக இருப்பதும் ஏழைகளாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். அது அல்லாஹ் தான் நினைத்தவர்களுக்கு நிறைய செல்வங்களை கொடுக்குறான், நினைத்தவர்களை நடுத்தர வர்க்கத்தினர்களாக வைக்கிறான், இன்னும் அவன் நாடியவர்களை ஏழையாக வைக்கிறான். எதற்காக வேண்டியவைகளெல்லாம் நீ நபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறதுங்கிறாங்க. சோதனை உலகம் அவருக்கு கொடுக்க சோதிக்கப்பட்டிருக்கின்றது, இவருக்கு எடுத்து சோதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் மார்க்கம் இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலை இஸ்லாத்திலே வந்து விடக்கூடாது, வட்டிக்கு யாரும் போயிடக்கூடாது, கஷ்டவாளிகளே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஜகாத், சதகா, இன்னும் பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய சில திட்டங்களை குர்ஆன் வகுத்து கொடுக்கின்றது. குர்ஆன் சொல்லிக் கொடுக்குது. அதன் பிரகாரம் இந்த சமுதாயம் சரியாக நடக்கும் பொழுது அது இந்த சிக்கல்களை விட்டும் சமுதாயம் நேர்பட்டு. எப்படி அல்லாஹ் தொழுகை, அதாவது இஸ்லாத்துடைய கடமைகள் 5ன்னு சொல்லுவோம். ஈமான், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ்ஜுங்கிறோம் இல்லையா? அப்போ 1வது தொழுகை, 2வது தான் நோன்புன்னு சொல்லுவோம் கலிமாவுக்கு அப்புறம். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லலை. தொழுகைக்கு அப்புறம் அல்லாஹ் ஸகாத்தை தான் சொல்கிறான். குர்ஆனில் எங்கே எடுத்து பாருங்க, அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்து ஸகாத், தொழுகுங்க, சதகா செஞ்சுருங்க, ஸகாத்தை கொடுத்துருங்க. அப்போ தொழுகையும் ஸகாத்தும் இணை பிரியாத 2 பக்கங்கள். வசதி படைத்தவர்கள் வெறும் தொழுகை பத்தாது, ஸகாத் கொடுத்தாகணும், சதகா செஞ்சாகணும். அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகள் கொடுக்காத வரைக்கும் உங்கள் தொழுகையெல்லாம் அல்லாட்டே இருக்க மாட்டாங்க. நான் நிறைய தொழுகிறேன் என்பதற்காக வேண்டி நல்லடியார்களாக ஆக முடியாது வசதி உள்ளவர்கள். அப்போ அல்லாஹ் எங்கெல்லாம் தொழுகையை சொல்லுவானோ அடுத்து ஸகாத்தை 2வது சேர்த்து 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 தான் சொல்லுவான். அப்போ அந்த தொழுகைக்கு நிகரான இபாதத் அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியது நேரடியாக. இது மனிதர்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய இபாதத்தாக இருக்குது. மனிதர்களுக்கு உதவி செஞ்சு அல்லாஹ்வுடைய இபாதத். ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, ஒரு அடியான் ஒரு தேவைப்பட்டவருக்கு ஒரு தொகையை ஹதியாவாக கொடுக்குகின்றார் என்று சொன்னால் அந்த ஏழையின் கைக்கு செல்லுவதற்கு முன்பாக அல்லாஹ் கையை எழுதிட்டான். எங்கே போய் சேர்ந்து முதல்ல அல்லாஹ்வுடைய கைக்கு தான் போடுது, ஏழை கைக்கு அப்புறமா தான் போடலாம். என்ன பொருள்? அங்கே அந்த ஏழையின் கைக்கு அந்த காசு போய் சேருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் பெற்று விடுகின்றார். இவர் ஒரு நல்லடியார், எனக்காக தர்மம் செய்கிறார் என்பதனை அல்லாஹ் உடனடியாக அல்லாஹ் கபூல் செஞ்ச அப்புறம் தான் அவர் கைக்கே போகலாம். எவ்வளோ நேரம் அவன் கொடுத்தவர் வாங்கிறதுக்குள்ள, அதுக்கு முன்னே எல்லாம் வாங்கிக்கிறானா. இன்னும் ஹதீஸில் அதை வளர்த்து வளர்த்து மறுமையிலே
எதிர்பார்க்காத நன்மையாக இருக்கும். ஆக இந்த ஜகாத் என்பதும் சதகா என்பதும் இஸ்லாத்துடைய முக்கியமான அம்சம். இது செய்தே ஆக வேண்டும். அப்படி செஞ்சாதான் இந்த வட்டியில் போய் உழவுறது, கஷ்டத்தில் சொல்லப்படுறது, குஃபார்களை போன்ற அங்குமுக்குமாக காசு பணங்களுக்கு அலையுது, அந்த தன்மை நீங்கும். அந்த மஹல்லாக்களிலேயும் அந்த தொண்டுகள் செய்யப்பட வேண்டும். அங்கங்கே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். குர்ஆன்ல பாருங்க, அற்புதமான சில செய்திகள் இருக்கு. காஃபிர்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யார் ரசூலுல்லா? முகம்மது. அப்போ இஸ்லாம் ஆவாதவங்க காஃபிர்கள். முகம்மது, என்ன குர்ஆனுங்கிறீங்க, உயர்ந்த திருமறைன்னு சொல்றீங்க, பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது, கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது, இந்த அல்லாவுக்கு வெக்கமே இல்லையா? என்ன கேட்டாங்க? அல்லாவுக்கு வெக்கம் இல்லையான்னு கேட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? சொன்னாங்க, இவ்வளோ உயர்த்த குர்ஆனுங்கிறீங்க, உலகத்துக்கே வழிகாட்டுதுங்கிறீங்க, அதில் பார்த்தா கொசுவை உதாரணம் சொல்லுது, ஈயப்பை உதாரணம் சொல்லப்படுது, தேனீக்களை உதாரணம் சொல்லப்படுது, அந்த சரஜ பூச்சிக்கு உதாரணம் சொல்லப்படுது. இன்னும் அவமானம் என்ன வேணும்? அல்லாவே சில இடத்துல பிச்சை கேட்குறான். என்ன செய்யறான்? எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் குர்ஆன்ல எனக்கு உதவுங்க, எனக்கு உதவுங்க, எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அல்லாஹ் உதவி கேட்கலாம். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் கடன்காரமாக போயிட்டான் பொருளுக்கு, எனக்கு கடன் கொடுங்க, யாராச்சும் கடன் கொடுங்க என்பதாக அல்லாஹ் கடன் கேட்குற ஆயத்துலாம் இருக்குதுங்க. அல்லாஹ் உதவி தேடுற ஆயத்தும் குர்ஆன்ல இருக்குது, கடன் கேட்குற ஆயத்தும் இருக்குது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் யாருமே உதவி செய்ய முடியாத, யாருமே உங்களுக்கு எந்த ஒரு சிறிய உபகாரமும் செய்ய முடியாத அந்த நாளிலே உங்களுக்கு அங்கே உதவி செய்வான். உங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்துவான் கியாமத்தில். அங்கு மக்கள் ஓடி 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 என் நிலை என்ன ஆகுமோ என்பதாக அங்கு கலங்கி நிற்கும் பொழுது உங்களை ஆசுவாசப்படுத்துவான். எப்போ? இங்கே நீங்கள் அல்லாவுக்கு உதவி செஞ்சீங்க, எனக்கு உதவி செய்யுங்க. என்ன அல்லாவுக்கு உதவி? என்ன அது அல்லாவுக்கு உதவி அப்படின்னு கேட்டால், மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். ஹதீஸ் புதுசியில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நாளை வறுமையில் அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்பான், யா பனி ஆதம் அஸ்தம்து, நான் உன்னிடத்திலே உணவு கேட்டேனே, ஒவ்வொரு வாசலுக்கு வந்தேனே, எனக்கு நீ கொடுத்தியா? யாரெல்லாம் நீ என் வீட்டு வாசலில் வந்து சோறு கேட்டியா? நான் கொடுக்கலையா? ஆமாம், நான் வந்தேன், கொடுக்கல. உன்னிடத்தில் நான் குடிக்க தண்ணி கேட்டேனே தாகத்துக்கு, நீ எனக்கு கொடுக்கலையே, நீ வந்து கேட்டியா? உனக்கு தாகமா? கட்டிக்க துணி கேட்டேனே, நீ இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டிய, உனக்கா? இப்படி அல்லாஹ் கேட்பான் அடியார்களை பார்த்து. அடியார்கள் அசந்து போகும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அடியான் வந்தான் கேட்டான், அவனுக்கு நீ கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் என்னை பெற்று கொண்டிருப்பாய். ஹதீஸ். நான் தான் வந்தேன், எனக்கு தான் அது. எனவே நீங்கள் கொடுங்க. ஏழைகளுக்கு, இல்லாருக்கு, கஷ்டப்படுபவர்களுக்கு, நடுத்தரவாதிகளுக்கு அவர்களுடைய கஷ்டங்களை நீங்குவதற்காகவே உதவி செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் அவங்க கையில் எல்லாம் நீங்கள் கொடுக்கல, என் கையில் கொடுக்குறீங்க. நான் வந்து வாங்கிக்கிறேங்கிற அல்லாஹ். நான் கையை நீட்டுகிறேன், என் கையில் கொடுக்கப்படுகின்றது, அப்புறம்தான் அது அவன் கைக்கு போய் சேருது என்பதாக ஹதீஸ்களே பார்க்கணும். அப்போ அல்லாஹ் கடன் கேட்கணும். அதே மாதிரி மன் ஜல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார் இருக்கின்றீர்கள்? கொடுங்க. இப்போ யுலாயிபஹு லஹு அலாஃபன் கஸீரா, அந்த கடனை உங்களுக்கு நான் திரும்பவும் பன்மடங்காக திரும்ப தருவேங்கிறான். அப்போ இந்த வகையில் சமுதாயம் உலகத்தில் வாழும் பொழுது ஒரு முஃமின் அல்லாஹ் கொடுத்த காசு, இது அல்லாஹ்வுக்கு நான் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு நான் செய்யணுங்கிற எண்ணத்தோடு வாழ வேண்டும். உலகத்தில் பழமொழி சொல்லுவாங்க, வாழ விடு அப்படிம்பாங்க. வாழ விடு, நீ நல்ல விதமாக வாழ்ந்துக்கோ,
யாருக்கும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாத, பிறரை வளர்ந்து போகிறாங்க கெடுக்காத போய் என்பது உலகத்துடைய ஒரு பொதுமொழி அது. ஆனால் இஸ்லாம் மூன்றாவதாக ஒன்று சொல்லுதுங்க. என்ன சொல்லுது? வாழு, வாழ விடு, வாழ வை. அப்போ வாழ்வதற்கு வழி இல்லாதவன், தொழில்துறையில் நொடித்து போனவன், கஷ்டவாளி இல்லாதவனை வாழ வையுங்க. நீங்கள் உங்களால் எத்தனை குடும்பங்கள் வாழுகின்றது என்பதை பாருங்கள். ஹதீஸ் குர்ஆன்ல பார்க்கிறோம் இல்லையா? யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு உயிரை வாழ வைப்பாரோ, ஒரு உயிரை யார் வாழ வைப்பாரோ, அன்னமா அஹயன் நாஸ ஜமீஆ, உலகத்தில் எல்லா உயிரையும் வாழ வைத்தவரை போல யார் ஒரு உயிரை காரணம் இல்லாமல் எடுத்து விடுவாரோ, ஒருவனை கொலை செய்து விடுவாரோ, இந்த உலக மக்களை எல்லாம் அவன் கொலை செய்தவனை போன்று எல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த வாழ்க்கை என்பது பிறருக்கு நீ கொடுத்து வாழ. அப்போ பிறருக்கு கொடு. அதே மாதிரி இந்த வாழ்க்கை என்பது நீனும் வாழ, வாழ்றவனை டிஸ்டர்ப் பண்ணாத, இல்லாதவனை வாழ வை, ஒரு குடும்பத்தை வாழ வை, அவர்களுக்கு உதவி பண்ணு என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கின்றது. அடுத்த முறை இன்னும் சொல்லுவாங்க, இன்னொரு 3 வார்த்தைகள் உண்டு. என்னது? வணங்கி வாழ், அல்லாஹ்வை வணங்கி நீ வாழ வேண்டும். அடுத்து வழங்கி வாழ், பிறருக்கு வழங்கியும் நீ வாழ வேண்டும். அடுத்து இணங்கி வாழ்ந்து கொள், பிறரோடு இணக்கமாக இரு. நான் ரொம்ப பெரிய பதவிக்காரன், ரொம்ப வசதி, நான் ரொம்ப பெரிய வருமானத்தில் உள்ளவன், நானும் பணக்காரன், அவெல்லாம் ஏழை, நான் ஒன்றில் பேச மாட்டேன் என்பதாகவோ, நான் முஸ்லீம், அவன் காஃபிர், அவன் அப்படி இப்படி என்பதற்காக வேண்டிய இல்லாமல் யாராக இருந்தாலும் இணங்கி வாழ வேண்டும் பிறரோடு. மார்க்கம் சொல்லிக் கொடுக்குறது எல்லாம். அது நிறைய பார்க்கலையா? அடுத்த வீட்டுக்காரன் பசியாக இருந்தால் நீ சாப்பிடாத, அவன் பசியாக இருக்க சாப்பிடுபவன் ஈமான் உள்ளவன் அல்ல. உன் வீட்டில் சால்னா வச்சேன்னு சொன்னால் கொஞ்சோண்டு சால்னாவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்து உதவு. அப்போ எந்த அளவிற்கு நீ உதவி செய்வாயோ, எந்த அளவுக்கு நீ கொடுப்பாயோ, அதுதான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்து, வணக்கம். இதுதான் சொல்கிறான் அல்லாஹ், அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத். நீங்கள் தொழுங்க, ஜக்காத்து கொடுங்க. ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னால் சில பேர் நினச்சிருக்கிறாங்க கணக்கு பார்த்து ஜக்காத்து அது ரொம்ப கம்மி, என்ன செஞ்சிடும், ஏதோ கொடுத்துட்டு இவர் கொடுக்க வேண்டிய தொகை ஒரு 10 லட்சம் கூட இருக்கும், ஏதோ 1 லட்சம் ரூபாய் கிட்ட அப்படியே அங்கங்கே கொடுத்துட்டாருன்னு சொன்னால் அது கணக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. கணக்கு பார்த்து இத்தனை இப்போ நகை, இவ்வளோ வருமானம், இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் சரியாக கொடுத்தா தான் ஜக்காத்து. அது அரை குறையாக செய்து விட்டு நான் ஜக்காத்து கொடுத்தேன் என்பதாக சொல்லிவிடுவது, அடுத்து ஜக்காத்து கொடுத்துட்டேன் என்று சொல்லி எந்த தர்மமும் செய்வது நான் அப்புறம் முடிச்சிட்டேன் என்பதாக இல்லை. அல்லாஹ் தஆலா எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுத்தானோ ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும், சதகாவும் செய்ய வேண்டும், அதற்கு மேலும் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு நீ கொடுக்க செய்வாயோ உன்னுடைய செல்வத்திலே அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அதுதான் வளரும். தமிழில் சொல்ல மாட்டோம், சாதாரணமாக இறைக்கிற கிணறு தான் அது தண்ணி அதிகமாக வரும் சொல்ல, அப்போ ஊற்று அதிகமாக எடுக்கும். நீ இறைக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே வராது, அங்கேயே தான் இருக்கும். அந்த தண்ணி வீணாகவும் போயிடும், பச்சையாக போயிடும். உபயோகிக்காத கிணற பாருங்க, அப்படியே சாம்பல் கொடுத்து அது படையாக போய் பச்சையாக போய் உபயோகிக்க முடியாது. அதை நீங்கள் உபயோகிக்கிட்டே இருந்தால் அந்த அளவு தான் இருக்கும், இருந்தாலும் சுத்தமாக இருக்கும், தண்ணி குறையவே செய்யாது, இருந்துகிட்டே இருக்கும். அப்போது இறைக்கிற கிணறு தான் ஊரும் என்பதாக சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ் சத்தியம் செய்து பெருமானார் சொல்லுவாங்க, நிச்சயமாக யார் ஜக்காத் கொடுத்தார்களோ, சதகா செய்தார்களோ அந்த பொருள் குறைவதே இல்லை, அல்லாஹ் மேலே சத்தியம் என்பதாக பெருமானார் சொன்ன ஹதீஸ்களை எல்லாம் பார்க்கணும். ஆக மற்ற சமுதாயங்களை போன்று கஷ்டப்படும் பொழுது, சிரமப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் நகைகளை அடங்கு கொண்டு போகிறது, இருக்கிறத விட்டு சாப்பிட்றது, இருக்கிறவன் இல்லாதவனா போயிடுறது, இந்த மாதிரி ஒரு முஸ்லீமுடைய ஒரு சமுதாயத்தில் யாருமே ஆகிவிடக்கூடாது
கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்காக வேண்டி என்று தனி சட்டங்கள் குர்ஆன்ல. எப்படி சக்காத் கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எது மாதிரி கொடுக்கணும், எப்படி கொடுக்கக்கூடாது, எவ்வளவு பேர் மறைச்சு வைக்கக்கூடாது, எல்லா ஹதீஸ்கள்லையும் குர்ஆனுடைய சட்டங்கள்லையும் ரொம்ப சொல்லப்பட்டு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பொருளாதாரம். இன்று இந்த பொருளாதாரத்திலே சரியான விளக்கம் இல்லாததின் காரணமாக இஸ்லாமியர்களும் சிரமத்திற்கு ஆயிட்டாங்க, கஷ்டத்துக்கு ஆயிட்டாங்க. ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா, அன்னைக்கு ஏதோ கையேந்து வாங்கி சாப்பிட்றவங்க அவங்களுடைய எப்படியும் முடிச்சுக்குவாங்க. இந்த நடுத்தர வர்க்கம் இருக்குது இல்லையா, யார்கிட்ட போய் சொல்லவும் முடியாது, கேட்கவும் முடியாது, அவங்க சந்தோஷமாக இருக்க முடியாது, வருமானம் இருக்கும் பத்தாது. இந்த மாதிரி அவசர சேவைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது மாதிரி சூழ்நிலைகளிலே என்ன செய்யலாம் என்பதற்காக வேண்டி என்று ஒவ்வொரு மஹல்லாவிலும் இன்னைக்கு நம்ம செய்கிறோம். ரசூல்லா காலத்தை செஞ்சிட்டாங்க அந்த வேலையை. ரசூல்லா மதீனாவுக்கு போனாங்க. போன உடனே மதீனா வாசிகளை எல்லாம் பார்க்குறாங்க. எல்லாம் அடுத்த துணி இல்லை, ஒரு துணியோடு தான் இருக்கிறாங்க. முழுசாமல் இல்லை, கீழே மூடனா மேலே இல்லை, திறந்து கிடக்குது. இப்படித்தான் சஹாபாக்களை எல்லாம் பார்க்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சரி செய்வதற்காக வேண்டி அவர்கள் எடுத்த முதலாவது சேவை இந்த பொருளாதாரத்தை சீர்படுத்த வேண்டும். அப்போ இருப்பவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை பகிர வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க, இன்னும் சமீபத்தில் கொஞ்ச காலத்தில் இந்த மதீனாவை நான் வளமுள்ள மதீனாவாக மாற்றி விடுவேன். எந்த அளவிற்கு என்றால் வரும் காலங்களிலே இங்கிருந்து மதீனாவிலே இருந்து பொருள் எல்லாம் வெளியே செல்லக்கூடிய அளவிற்கு இது செல்வத்திலே பெருசாக போகும், வளம் பெறும் என்றாங்க. அப்போ பெருமானார் அவர்கள் அதற்காக ஃபண்டுகளை ஒதுக்குனாங்க. பைத்துல் மால் அப்படிங்கிற பேர்ல. பைத்துல் மால்னா என்னங்க அர்த்தம்? பொருளின் வீடு. பைத் என்று சொன்னால் வீடு, மால் என்றால் பொருள். அப்போ பொருளின் வீடு, டெஸ்ரின்னு சொல்றோம் இல்லையா, கருவூலம்னு சொல்றோம் இல்லையா, அதான் கருவூலம். இப்போ இந்த கருவூலத்தில் யார் காசை போடுறது, யார் காசை கொடுக்கறது, அந்த கருவூலத்தை எப்படி ஒப்புறது என்று பார்க்கும் பொழுது அதுக்கு தனி மசாயல்கள், சட்டங்கள், ஆளுக்கால் சட்டமெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான செய்தி என்னவென்று சொன்னால், அப்போ அந்த கருவூலத்திற்காக வேண்டி என்று பொதுமக்களுடைய காசு தான் அதை போடணும். பொதுமக்கள் தான் நம்ம தான் செய்யணும். இப்போ நம்ம மஹல்லாவில் ஒரு பைத்துல் மால் வைக்கிறாங்கன்னு சொன்னால் இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை. இது காலங்காலமாக இஸ்லாமிய ஆட்சி காலங்களில் நடந்து வந்துச்சு. இஸ்லாமிய ஆட்சியாக இருக்குமேயானால் வீட்டுக்கு வீட்டுக்கு கரெக்டாக சென்சஸ் எடுத்துருவாங்க. உனக்கு இத்தனை வருமானம் இருக்குது, இவ்வளோ கடை வச்சிருக்கிற, உனக்கு இவ்வளோ நிலம் இருக்குது, வருமானம் இருக்குது, நீ இவ்வளவு கட்டியாகணும் என்பதாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ இஸ்லாம் அல்லாத ஆட்சிகள் இல்லாத ஊர்களாக நாடுகளிலே அந்த சட்டம் இல்லை. நம்மளை தான் கொண்டு போய் கொடுக்கணும். அதை மறைச்சிக்கிட்டோம்னு சொன்னால் எல்லாம் பார்த்துக்குவோம் பேர். அப்போ நம்மளா போய் கொடுக்கணும், பைத்துல் மாலில் கொண்டு சேர்க்கணும். இஸ்லாமிய சட்டம் தான் அவங்க வாங்கிடுவாங்க. அப்போ எந்த காசை கொண்டு அங்கே போடுது என்று சொன்னால் ஜக்காத்தை கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து சதக்காக்கள், தர்மங்கள், ஜக்காத்துக்கு மேலே கொடுக்கக்கூடியது. அதற்கு அடுத்தா போன்று நதர், நேர்ச்சைகள். சில பேர் இந்த காரியம் நடந்துட்டாக்கா நான் பள்ளிவாசலுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், 5 லட்சம் கொடுக்குறேன், நேர்ச்சை ஆச்சுங்களா. அடுத்தா போல ரசூல்லா முற்காலங்கள், இஸ்லாமிய ஆட்சி காலங்கள், ரசூல்லா காலத்தில் எல்லாம் ஜிஹாது நடக்கும். அந்த போரில் எதிரிகளை வீழ்த்தும் பொழுது அந்த எதிரியினுடைய உடைமைகள் அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எதிரிகள் வரும் பொழுது ஆட்டு மந்தையெல்லாம் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க. மலை மேலே ஆடுகளெல்லாம் நிப்பாட்டிக்கிட்டு அந்த சொத்தையெல்லாம் கூடவே கொண்டாந்து வருது. அப்போ யார் எந்த எதிரியை கொன்றார்களோ அவருக்கு அவருடைய சொத்து சொந்தம், அவர் அதை சொந்தமாக்கிக்குவார். இப்படியெல்லாம் இருந்தது. அதை சரலாசம் அவர்கள் செஞ்சாங்க. அவருக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்தாலும் கூட அதிகமான பகுதியை இந்த பைத்துல் மாலிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். இது ஒன்று. அடுத்தார் கொண்டு தண்ட பணம்னு சொல்றது. இப்போ ஒருவரை கொலை செய்து விட்டார், அவர்கள் அந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்காரங்க மன்னிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு தண்டனை இல்லை.
அல்ல எனக்கு இவ்வளோ காசு கொடுத்துருங்க, எனக்கு இவ்வளோ தேவைப்படும், எனக்கு இதுக்கு பதிலாக என்று சொன்னால் அந்த காசை கட்டி ஆகும். அதுலேருந்து ஒரு பகுதி இதை தண்ட காசுகள்னு சொல்கிறது. அவங்கள்ட்ட வந்து ஃபைன் போட்ட காசு வச்சிங்கன்னா ஃபைன், இவைகளெல்லாம் சேர்க்கப்படும். ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட்டு ஒன்றா குழப்பக்கூடாது. இவைகள் அனைத்துமே ஏழைகளுக்கு, யார் ஜக்காத்து வாங்க தகுதியாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்று உண்டான ஃபண்டு. எல்லா காசும் ஒன்றா சேர்க்கறது இல்லை பைத்துல் மால்ல, இது தனி ஃபண்டு. இந்த ஜக்காத்து காசு, சதக்கா காசு இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா ஜக்காத்தை குறிப்பிட்ட ஆளுக்கு தான் கொடுக்கணும். வசதி உள்ளவங்க கையில் போய் ஜக்காத்தெல்லாம் கொடுக்க முடியாது. ஜக்காத்து கொடுக்க தகுதியான ஒருத்தராக பார்க்க பிச்சைக்கார மாதிரி தெரியறாருங்கிறதுக்காக வேண்டி அவருக்கு பல கோடி சொத்து இருக்கும், அவர் கையில் கொண்டு போய் ஜக்காத்தை கொடுத்தா செல்லாது. அதனால யாரிடம் சேர வேண்டும் அவங்களுக்கு சேர்க்கணும். அப்போ கணக்கு வழக்கு வைக்கும் பொழுது இந்த தொகைகள் ஜக்காத்துக்காக வேண்டியவை அவர்களுடைய அந்த பட்டியலில் அவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டும். இது அல்லாமல் பொதுமக்கள் நடுத்தரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, முதல்ல சொன்னமே இந்த மசாக்கீன்கள்னு சொல்லிட்டு, அவங்க வருமானம் இருக்கும், ஜக்காத்து வாங்க தகுதி இல்லை, அவங்க ஜக்காத்தெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துக்க முடியாது. ஓரளவு வசதி இருக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் திடீர் செலவுகள்லாம் வரும். அந்த மாதிரி நேரங்களில் அவங்கள்ட்ட ஜக்காத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், அவர்களுக்கு யார் உதவுவது, யார் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த பைத்துல் மாலிலே ஒரு பகுதியாக இந்த கொடுத்தார்கள் அல்லவா, இவர்கள் அதற்காக தனியாக பள்ளிவாசலுக்கு ஒரு ஃபண்டு பைத்துல் மாலுக்காக கொடுக்குறது. எல்லாம் நிறைய கொடுத்துருக்கலாம், ஜக்காத்து கொடுத்தோம், சதக்கா கொடுத்தோம், எல்லாம் செஞ்சோம், இன்னும் கூட எனக்கு நிறைய எல்லாம் சொத்து இருக்குதுன்னு சொன்னால் அவர் ஒரு 5 லட்சம் ஒரு 10 லட்சம் பைத்துல் மாலில் வைங்க இதை என்பதாக சொல்லி கொடுக்குறது. இந்த பொருளை அவர்கள் வைத்திருப்பார்கள். யாருக்கு கொடுப்பாங்க? இது ஜக்காத்தா கொடுக்கறது இல்லை, சதக்காவாக கொடுக்கறது இல்லை. அதை அவர்கள் தவணையின் பேரிலே எழுதி வாங்கிக்கிட்டு அது என்ன செய்வாங்க, கடனாக கொடுப்பார்கள். அவங்களுக்கு வருமானம் வரும். தவளை வயல் இப்போ வந்து விதை விட்டுருக்குது, விளைஞ்சிக்கிட்டு இருக்குது, அறுவடையில் வந்துடும், நான் கொடுத்துட்றேன், இப்போ தேவை எனக்கு 2 லட்ச ரூபா என்று சொல்லும் பொழுது அதை அவர்கள் அந்த பொருளில் இருந்து ஜக்காத் அல்ல, அது அதிகப்படியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு 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 ஃபண்டு. அது இந்த ஃபண்டுக்காக வேண்டி என்று நாம் கொடுப்போமையானால், பொதுமக்கள் செலவு வசதி படைத்தவர்கள் கொடுக்கும் பொழுது அது வந்து சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தர தர்மம். எப்போ பார்த்தாலும் தர்மம் செஞ்ச மாதிரி, எப்போ பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு கொடுத்தா மாதிரி, தினந்தோறும் கொடுத்தா மாதிரி சதக்கத்துல் ஜாரியாவில் போய் சேர்ந்துருக்குது. அப்போ அந்த ஃபண்டுகளும் வைக்கப்பட வேண்டும் பைத்துல் மாலில். இந்த இத்தனை வகையும் இருக்குது. ஒன்று ஜக்காத்துடைய வகைகளுக்கு, ஏழைகளுக்கு மட்டும் கொடுக்கப்படக்கூடியது. இன்னொரு பங்கு இது போன்ற நடுத்தர வர்க்கத்தினர்கள் செலவுக்கு, அந்த திடீர் செலவுகள் வரும்போது கஷ்டத்துக்கு எங்கே போய் நிற்பாங்க. நிலம்லாம் இருக்கும் தான், நகையெல்லாம் இருக்கும் தான், ஆனால் அப்போ வித்துட்டாக்கா வராது. இப்போ அவங்களுக்கு தேவை 2 லட்ச ரூபா வேணும். என்ன செய்யுது, பைத்துல் மால் என்ற வச்சுக்கோங்க, இவ்வளோ ஒரு மாதம் 2 மாதம் ஒரு தவணை காலம் எழுதிக்கிட்டு அவங்க நாங்கள் கொடுத்துட வேண்டியது. அது ஒன்று பைத்துல் மாலில் இருக்கும். அடுத்த பல தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி ஒரு ஃபண்டு வைக்கப்பட வேண்டும். இது தொன்று தொட்டு இஸ்லாமிய ஆட்சியிலும் சரி, தற்காலத்தில் அது கொஞ்சம் புத்துயிர் கொடுக்கப்பட்டு உலமாக்கள் சார்பாக அந்த ஊர்களையும் வையுங்க, வட்டியில் போய் விழுந்துட போகிறாங்க, கஷ்டத்தில் விழுந்துட போகிறாங்க, நம்ம சமுதாயம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்று ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் நம்ம 2-3 ஜும்மாக்கள் முன்னால் கூட சொன்னோம், நம்ம ஊரில் ஒரு பைத்துல் மால் நம்ம மஹல்லாவில் ஏற்பாடு செய்யணும். அந்த செய்யும்பொழுது தனியாக கணக்கு வைக்கணும். நீங்கள் ஜக்காத்தையும் கொடுக்கலாம், சதக்காவும் கொடுக்கலாம், அது ஒரு ஃபண்டு தனியாக, அது ஒரு கணக்கு தனியாக இருக்கணும். அது இல்லாமல் அல்லாஹ் எனக்கு நிறையா கொடுத்துருக்குறான், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி எனக்கு தொடர்ந்து நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், என்னுடைய பரம்பரைக்கும் என்னுடைய வஃபாத்துக்கு அப்புறமும் எல்லா காலத்தையும் கபூரியா வரைக்கும் எனக்கு வரணும்னு சொன்னால் அந்த பைத்துல் மாலில் தான் கிடைக்கும். உங்களுக்கு கொடுத்துட வேண்டியது. அதை அந்த காசுகள் பள்ளிவாசலில் வச்சு எவ்வளோ பேருக்கு உதவுறாங்களோ பரிசு வருது. யார் ஒருவர் கடனாக ஒரு பொருளை கொடுப்பாரோ, ஒரு தொகையை கொடுப்பாரோ, அதை திரும்பி ஒரு பெரும் வரையில் ஒவ்வொரு நாளும் சதக்கா செய்த நன்மை எழுதப்படுகின்றது. ஒரு 10,000 ரூபா கடன் கொடுத்தார் ஒருத்தவருக்கு, அவர் ஒரு வருஷம் கழிச்சு தரேன்னு சொன்னான்னு வைங்க,
அப்போ அந்த ஒரு வருட காலமும் ஒவ்வொரு நாளும் அவர் 10,000 ரூபாய் சதக்கா செஞ்ச சவாபல்லா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ கடன் கொடுத்து வாங்குவது என்பது இந்த பைத்துல் மாலிலே ஒரு அங்கம். இதில் ஏழைகள் என்று அல்ல, ஏழைகளாக திருப்பி வராத காசை அது ஜக்காத்துடைய துறையில் கொடுத்துருங்க. நீங்கள் எங்களுக்கு அப்படியெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு கடனாக கொடுத்தா போதும் என்று இருக்கும் பொழுது அது அப்படி தான் வாங்கணும். ஏன்டா அது மாதிரி சிரமத்தில் நான் ஆளாக இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் பொருள் உள்ளவங்களாக இருப்பாங்க, சில லட்சாதிபதிகளாக இருப்பாங்க, கோடீஸ்வரனா கூட இருப்பாங்க. 2 லட்ச ரூபா இப்போ வேணும், உடனே இல்லை, அவரை நம்ப முடியாதா? ஏதாவது ஒரு அடமானம் வச்சு சொல்லலாம். அடமானம் வைக்கிறது தப்பு இல்லை, வட்டி தான் வாங்கக்கூடாது. என் வாழ்க்கையில் நடந்துருக்கு. நான் 85 வீடு கட்டும் பொழுது எனக்கு ஒரு 10,000 ரூபா அப்போ பெரிய காசு தேவைப்பட்டுச்சு. அப்போ நான் ஒருத்தர் அணுகினேன், இந்த அவங்க தகப்பனார் தான், அது நம்ம அப்துல் ஆரிஃப் இருக்கிறாங்களா அவங்க பாபா. அணுகும் பொழுது அவங்களுக்கும் தெரியாது, மருமகளுக்கு தான் தெரியும். வீட்டு பத்திரத்தை வச்சுட்டே போனேன். நான் எங்கள் ஊரில் ஒரு 6 சென்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு, நான் கொண்டு வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். என்ன இதுக்கு 20 ரூபா வைக்கிறீங்கன்னு நான், ஏன்னா மனசு அஜித்தாத்து திருப்பி கொடுப்பாரோ ஒரு நினைப்பு வரலாம். எனக்கு அவங்க நினைக்க போகிறதில்ல, என் மனசுக்காக வேண்டி. அதே மாதிரி பண்ணி பத்திரத்தை கொடுத்தேன், வச்சுருந்தாங்க 10,000. ஒரு 2-3 மாதம் கழிச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது அழகான கடன், அழகிய கடன், ஒவ்வொரு நாளும் செலவு கிடைக்குது. இது மாதிரியான கடன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போது உள்ளவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லையா, ஏதோ பொருளை கூட வாங்குறது தப்பு கிடையாது, ஒரு அடமானமாக, ஒரு பரிமாணமாக. அதுக்காக நீங்கள் வட்டி போட்டு வாங்கக்கூடாது, அதுதான் பாவமாயிடும். இப்படிப்பட்ட இந்த ஒரு முறையை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவில் ஏற்பாடு செய்து ஒரு பைத்துல் மாலை ஏற்பாடு செய்து நிர்வகிப்பதற்காக செஞ்சிருக்கிறாங்க. அதில் உங்களுடைய இந்த தொகையாக தான் சொல்லி கொடுங்க, அதை சரியாக கணக்கு வைத்து நடத்தி கொள்வார்கள். இந்த நிறுவனம் இந்த பைத்துல் மால் என்று சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஹல்லா வாசிகளுக்கும் அதை நிர்வகிக்கக்கூடிய அவர்களுக்கும் நல்ல தௌஃபீகையும் நல்ல புத்திகளையும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உண்டான சேவைகளும் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.